ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சத்திய வசனத்தின் மூலமாக நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்வது ஒரே ஒரு காரியம்தான், இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் தான் நம்முடைய வழிகளை உறுதிப்படுத்தும், நம்மளை பாதுகாக்கும், தப்பான வழிக்கு போகாதபடி நம்மளை அழகாக கைட் பண்ணும். இந்த வேத வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைன்னா பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான பேரழிவுகளை, பலவிதமான காரியங்களை அந்த மனுஷன் வாழ்க்கையில் சந்திப்பான். சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, போராட்டத்துக்கு மேலே போராட்டம். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம் மட்டும் இருந்துச்சு வச்சுங்களேன், அவை பேர்பட்ட இடத்துக்கு போனாலும், அதாவது தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உடைய கோலும் அது தடியும் என்னை தேற்றும். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டைம் எடுத்து இதுக்கு உட்காந்து வாசிங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ண கிருபைதாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த காலவேளையில் ஒரு ப்ராக்டிக்கல் மெசேஜ் ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ரோமன்ஸ் சாப்டர் 13, ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமன்ஸ் 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வாசிக்கிறேன். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்டை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லித்தராரு. என்னென்ன சொல்கிறாரு? களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரம் வாக்குவாதம் பொறாமை இதெல்லாம் உனக்குள்ளே இல்லாமல் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளை போல சீராக நடந்து போ. குறுக்கு வழியில் போகாத, தப்பான பாதையில் போகாத. உன் மனைவிக்கு உண்மையாரு, உன் பெற்றோருக்கு உண்மையாரு, உன் கணவனுக்கு உண்மையாரு என்றதை அன்று ரொம்ப அழகாக இங்கே சொல்லித்தரார். களியாட்டு வேணாம், வெறி வேணாம், குடி வெறி வேணாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், நேற்று நான் சும்மா அந்த பெசன்ட் நகர் பக்கம் போய் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப சில கஷ்டமான காரியங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் களியாட்டு, வெறி, வேசித்தனம் வேணாம், காமவிகாரம் வேணாம், அப்புறம் என்ன சொல்கிற வாக்குவாதம் வேணாம். ஒரே சண்டையாக தான் போயிட்டுருக்கு இன்றைக்கெலாம். பொறாமல் வேணாம். இப்படிலாம் டார்க் லைஃப்பில் நீ வாழாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, பகலிலே நடக்கிறவர்களை போல. ஏன் பகலில் நடக்கிறவரை போல் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பகலில் நமக்கு நல்லா கண்ணு தெரியும், நேராக நடந்து போவோம், தப்பான இடத்துல போய் நம்ம முட்டிக்க மாட்டோம். அப்போது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பகலில் நடக்கிறது போல் சீராக நடந்து போ அப்படின்றாரு. நான் உனக்கு போதித்து உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன், ஆண்டவரே நான் பகலில் நடக்கிற பிள்ளையை போல் சீராக நடந்து போக எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம், அதனால் ஒரு நாளும் ஐயோ நான் என் பலத்தால் முடியும் அப்படி இப்படின்னு ஒரு நாள் உங்கள் பலத்தில் சார்ந்திருக்காமல் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவருடைய பலத்தில் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ப்ராக்டிக்கல் லெசனை ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவரோட கூட வந்து உங்களை அற்புதமாக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.